இல்ல இப்போ இந்த கூட்டணி ஏப்ரல் 11 உருவான உடனே நமது அ அதிமுக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி வந்து சொல்லியிருந்தார். நாங்க வந்து இப்போ பிஜேபி கூட கூட்டணியில இருக்கிறோம். பிஜேபி கூட என்டிஏல வந்து சில கட்சிகள் இருக்கிறது அப்படின்றது ஏற்கனவே அவர் பூடகமா சொல்லியிருந்தாரு. அதுல அவங்க நடுவுல சில கருத்து வேறுபாடுகள் வெளியே போனாங்க. இப்போ மறுபடியும் வந்திருக்காங்க. இன்னொன்னு அதிமுகவுக்கும் இப்போ அமமுகவுக்கும் வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. உரிமை அப்படின்ற பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா இப்ப தேர்தல் வரும்போது என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ஒருமித்த கருத்தோடு ஒரு பக்கம் நின்றாதான் நமக்கு மிகப்பெரிய எதிரின்றது திமுக. அந்த திமுக எதிர் மனநிலையில் தான் ஊறி போனவர்கள் இந்த கட்சி. அதனால அந்த மனநிலையில இருக்கும்போது அந்த இன்னொரு பக்கம் திமுக வந்து இப்போ மக்கள் விரோத ஆட்சி அப்படின்ற ஒரு பிம்பம், ஆன்டி இன்கம்பன்ஸ் எக்கச்சக்கமா இருக்குது. இதையெல்லாம் அறுவடை செய்யக்கூடிய பிரதான இடத்துல வந்து திமுக தான் இருக்குது, அதிமுக தான் இருக்குது. ஏனென்றால் 4 முனை போட்டி அப்படின்னு சொன்னா கூட உண்மையா பார்த்தீங்கன்னா 2 முனை தான். அந்த 2 முனை போட்டி நடக்கும்போது அந்த இடத்துல வந்து அதிமுக பிரதான கட்சியா இருக்குது. அப்ப அந்த அதிமுக கூட்டணியில இருக்கணும். அதனால அவரே என்ன சொல்றாருன்னா, கடந்த காலத்துல இந்த மாதிரி வந்து பங்காளி சண்டைகள் நிறைய நடந்திருக்குது. அதாவது வைகோ வெளியேறிட்டாரு, மிகப்பெரிய கொலைப்பழி சுமத்தப்பட்டு வெளியேறினாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு கருத்துக்காக அவர் ஸ்டாலினுடைய வாரிசுக்காகத்தான் அவர் வெளியேறினார், அந்த அடையாளத்துக்காக தான். இன்றைக்கு அவரை தான் முதலமைச்சர் ஆக்குவார்னு ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் கம்யூனிஸ்ட் கட்சி 2ஆ பிரிஞ்சுது. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் இரட்டை குழல் துப்பாக்கியா வேலை செய்யறாங்க. அதனால இதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் நிறைய உதாரணம் இருக்குது. தேர்தல் நெருங்க 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 இந்த காழ்ப்புணர்ச்சிகள்லாம் மறைஞ்சிடும். பொது எதிரி மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாங்க. இது இப்போ அண்ணா வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, தான் ஓடு மாற்றம் சொன்னார். அது போல என்னன்னா, அந்த இரட்டை இலை, அந்த எம்ஜிஆரின் கட்சி, ஜெயலலிதா அம்மா வளர்த்தெடுத்த கட்சியின் போது அவங்களுக்கு பிரதான எதிரி தான் கண்ணுக்கு தெரிவாங்க. அதுவும் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த காழ்ப்புணர்ச்சி, நீங்க சொன்ன காழ்ப்புணர்ச்சி எல்லாம் மறைஞ்சிரும், இயற்கையா மறைஞ்சிரும். அந்த எதிரி மட்டும்தான் தெரியும். மேடையில பிரச்சாரம் பண்ண பண்ண பாத்தீங்கன்னா அதிமுகவை அவர்கள் தாக்க ஆரம்பிப்பார்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்து திமுக கூட்டணி கட்சிகளை தாக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ என்னன்னா ஒருமித்து நிற்பாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து அந்த சந்தேகம் வரும். என்னன்னு, ஒருவேளை ஒன்னா சேருவாங்களா, இது ஓட் கன்வர்ஷன் இருக்குமா, இந்த சந்தேகம்லாம் வரும். ஆனா கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். ஏன் இப்போ நம்ம அதிமுக பிஜேபி ஏப்ரல் 11க்கு முன்னாடி ஒன்னா இல்லைல்ல, எதிர் எதிர் வரிசையில் தானே. இன்னைக்கு பாருங்க, அதிமுக பிஜேபி பிரிக்க முடியாதபடி 2 பேரும் எல்லாத்திலுமே இணைஞ்சு நிற்கிறாங்க. அப்போ இது வந்து இன்னும் தேர்தலுக்கு 2-3 மாசம் இருக்குது. அப்போ 3 மாசம் இருக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு இடைவெளி தான் இந்த நேரத்துக்கு. அதனால அந்த நேரத்தில் இதெல்லாம் கூடிய இடத்துல வந்து இப்ப திமுக அதிமுக கட்சி யாரும் வரலையே, பெரிய கட்சி வரும்னு சொன்னாங்களே, மெகா கூட்டணி சொன்னாங்க. அதுக்கப்புறமும் அவங்க சொல்லுவாங்க இது கூட மெகா கூட்டணி இல்ல அப்படின்ற மாதிரி. ஆனா பார்வையாளருக்கு தெரியும், ஏற்கனவே அதிமுக பலமா தான் இருக்குது. அப்ப கூட்டணி பலமா இருக்கு. சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல அதிமுக வந்து நின்றுச்சு இன்னைக்கு அப்படின்றது எல்லாருக்கும் புரியுது. நீங்க சொல்வது போலவே ஒரு திமுகவை எதிர்ப்பதற்காக அனைவரும் ஒருங்கிணைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே சொல்லப்படுற ஒரு சில கருத்துக்கள் என்ன அப்படின்னா, அழுத்தம் காரணமாகவே சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றத ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இன்னொன்று, டிடிவி சொல்வது போல் ஜெயலலிதா ஆட்சி அமைய ஒன்று திரள்வோம் அப்படின்னா, அந்த ஆட்சி அமைக்கக்கூடியது இப்போ யார்? இல்லை, இப்போ அதுதான் ஜெயலலிதா ஆட்சி தான். இது வந்து நிரந்தரமா தெளிவா சொல்லியாச்சு. அதிமுக தலைமையில கூட்டணி அப்படின்றது அமித்ஷாவும் சொல்லிட்டாரு. அதே மாதிரி நம்ம எடப்பாடியாரும் சொல்லிட்டாரு, அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும், முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் அதுல பொது விதி. அவ்வளவுதான். இதுல வந்து வெறும் கண்டிஷன்லாம் கிடையாது. இதுதான் பொது விதி, அவ்வளவுதான். இதை வந்து எல்லாருமே பொது நோக்கத்துக்காக ஏற்றுக்குவாங்க. பேரறிஞர் அண்ணா என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு தனி எதிரிகள் ஒன்று சேருவதுதான் கூட்டணி. அது வந்து தொகுதி உடன்பாடு தான், கூட்டணி கூட கிடையாது. தேர்தல் முடிஞ்சோட எல்லாருமே எதிர்கட்சி தான். ஒரு கட்சி தான் ஆளுங்கட்சி. ஆட்சியில பங்கு வகிக்கிறவங்க மட்டும் ஆளுங்கட்சி, பங்கு வகிக்கிறவங்க அத்தனை பேர். இன்னைக்கு காங்கிரஸும் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தான், மதிமுகவும் எதிர்கட்சி தான், விடுதலை சிறுத்தைகளும் எதிர்கட்சி, கம்யூனிஸ்டும் எதிர்கட்சி வச்சிருந்து உட்கார. அப்படி இருக்கும்போது
தேர்தல் உடன்பாடு தான் இது. அதனால முரண்பட்ட கட்சிகள் எல்லாம் ஒன்றா தேர்தல் நிற்கும். கடைசி நேரத்துல விடுதலை சிறுத்தைகள்லாம் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி இன்னொரு கூட்டணிக்கு மாறிட்டாங்க கடந்த காலத்துல. கடைசி வரைக்கும் பாலில் விழுந்து சொன்னாங்க, அது மக்கள் நல கூட்டணியில போய் விழுந்து. ஆனா அதனால இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காரியங்கள் தான். தேர்தல் வந்துருங்க, அதுதான் முக்கியங்க. ஏன்னா ஆட்சியாளருடைய அத தரம், அவருடைய சாதனைகள், சோதனைகள் இதை இடைப்படுற இடத்துக்கு மக்கள் வந்துருவாங்க. அப்ப அறுவடை செய்யக்கூடிய இடத்துல யார் இருக்கா, அது யார் களத்துல பணி பண்றா அப்படின்றது பார்ப்பாங்க. வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது வந்து திமுக மிகப்பெரிய சேலஞ்சா தான் இருக்கும். அதிமுக அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுகவும் என்டிஏ கூட்டணியும் இருக்குது. தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பொன்விலிசன்.